அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ட்ரீம் கார்டன். வாங்க இன்றைக்கி நம்ம வந்து கொஞ்சமாக சங்குப்பூ பறிச்சுக்கலாம். இது பாருங்கள் எவ்வளோ சங்குப்பூ நிறையா இருக்குன்ட்டு. தினமும் வந்து இது வந்து நம்ம டீ போட்டு சாப்பிட்டோம்னா ரொம்பவே நல்லது உடம்புக்கு. நம்ம உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும், நல்லா சுறுசுறுப்பாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ பூ இருக்குன்ட்டு. அதோட ட்ராகன் செடியும் நல்லா வளர்ந்து வருது. அதுக்கப்புறம் வந்து இங்கே பாருங்கள் வெள்ளரி பிஞ்சு ஆல்ரெடி ஒன்று காய்ச்சிச்சு. அது நல்லா சூப்பராக இருந்துச்சு. நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றதுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதுக்கப்புறம் இதோ வேறு வச்சுருக்கு பாருங்கள் பிஞ்சு. இங்கே வேறு இங்கே உள்ள செடி எல்லாத்தையும் எடுத்து மொட்டை மாடிக்கு மாற்றியாச்சு. மொட்டை மாடியில் மாற்றி வச்சுட்டு இந்த செடி மட்டும்தான் வச்சுருக்கேன். இங்கே இன்னும் வர்றது அப்புறமா மழைக்காலம் வரும், அதுக்கப்புறம் தண்ணி இது பாசி பிடிக்கும். அதனால வந்து இந்த இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இப்படி வச்சு வெறும் கொடி காய்கறி மட்டும் இங்கே வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெள்ளரி பிஞ்சு, இந்த திராட்சை செடி இதெல்லாம் இங்கேயே இருக்கட்டும்ன்ட்டு வச்சுட்டேன். மற்ற செடிகளை எல்லாத்தையும் வந்து மாடி தோட்டத்தில் அங்கே மொட்டை மாடியில் மாற்றி வச்சுருக்கேன். அந்த வீடியோ உங்களுக்கு நான் அப்புறமா வந்து நான் அனுப்புகிறேன் பாருங்கள். இந்த முருங்கை செடி ஒன்று மட்டும் இங்கே வச்சுக்கிட்டேன். நம்மளுக்கு கொஞ்சம் பறிக்க கொஞ்சம் வசதியாக இருக்குங்கிற மாதிரி ஒன்று மட்டும் வச்சுக்கிட்டேன். அதுவும் இல்லாமல் இந்த அவுத்திக்கீரையும் இங்கே வச்சுட்டேன். ஏன்னா அதோட இது வந்து மக்கி போன மாதிரி இருக்குது அந்த பக்கெட்டு. அதை நம்ம தூக்கணுன்னா இந்த அவுத்திக்கீரை செடி வீணாக போயிடும். அதனால் இது ரெண்டை மட்டும் இங்கே வச்சுட்டு மீதி செடி எல்லாத்தையும் வந்து மொட்டை மாடியில் வச்சாச்சு. சீக்கிரமே வந்து அதை வந்து நான் மொட்டை மாடியை செட் பண்ண பிறகு உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். பாருங்கள் எவ்வளோ பூ வச்சுருக்கு பாருங்கள், நிறைய பூ வச்சுருக்கு. இதுலேயும் வெள்ளரி செடி தான் ஏற்கனவே விதை வேறு போட்டிருக்கேன் நான். இது ஆடி மாதம் இல்லையா, அதனால நிறையா விதைலாம் போட்டிருக்கேன். அது முளைச்சி வந்த பிறகு உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து அனுப்புகிறேன். பாருங்கள் தினமும் வந்து இதில் நிறைய பூ பூக்கும். எல்லா பூவையும் பறித்து ஒரு நாளைக்கு 2-3 தடவை நான் டீ போட்டுருவேன், சங்குப்பூ டீ. இதை வந்து நம்ம வந்து தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு சர்க்கரை போட்டு சீனி போடாமல் சர்க்கரை போடலாம். சர்க்கரை போட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவைன்னா நம்ம வந்து லெமன் கொஞ்சோண்டு புழிஞ்சு விட்டுக்கலாம். இந்த டீ குடிக்க ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்பவே மருத்துவ குணம் உள்ள பூ. பாருங்கள் எவ்வளோ பூ பூத்துருக்குன்ட்டு. அதோட இதில் வந்து குப்பைமேனி இலையும் இருக்குது. தேடுறப்பெல்லாம் கிடைக்காது. இங்கே பாருங்கள் குப்பைமேனி இலை. இது வந்து இந்த ட்ராகன் ஃப்ரூட் செடி எவ்வளோ நல்லா சூப்பராக வளர்ந்து வருது பாருங்கள். நிறைய கிளை விட்டுருக்கு. அதோட இந்த திராட்சை கொடியும் நல்லா படர்ந்து வருது. அந்த திராட்சை கொடி நான் நர்சரியில் தான் வாங்கி வச்சேன். அவ்வளோ சூப்பராக படர்ந்து வருது. இந்த இடத்துக்கு இது மட்டும் போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.